தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். புரட்சி இயக்குனர் என்று அழைக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனராக இருக்கக்கூடிய எஸ்ஏசி சார் அவர்களுடைய 82வது பிறந்தநாள் பல்வேறு ஊர்களிலிருந்து மாவட்டத்திலிருந்து முக்கிய பிரமுகர்கள் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் வந்திருக்காங்க. எஸ்ஏசி சார்கிட்ட இருந்து சில வார்த்தைகள் நம்ம பேசணும்னு ஆசைப்படுறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. எப்பவும் போல சந்தோஷமா ஹாப்பியா. சூப்பர் சார். 82வது பிறந்த நாள். நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்களோட இருந்த நாட்கள், உங்களோட பழகிய நாட்கள், உங்களோட படைப்புகள் இன்னமும் தமிழ் சினிமாவில் பேசப்படுற படைப்புகளாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களை தேடி வந்த மக்கள் ரசிகர்கள் பற்றி சொல்லுங்கள் சார். என் பிள்ளைங்க அது எப்போவுமே தேடி வரும். அது பிறந்த நாளுக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அத்தனை மாவட்டத்தில் இருந்தும். ஏன்னா எல்லாமே பெரும்பாலும் நான் வளர்த்த பிள்ளைங்க. அதனால் வந்துடுவாங்க, ஆசையாக வந்துடுவாங்க. மகன் அங்கே, தந்தை இங்கே. நீங்களும் இங்கே ஒரு சமூக சேவை செஞ்சுட்ருக்கீங்க. இன்றைக்கி 2 வீல் சேர் கொடுத்துருக்கீங்க. பிறந்தநாள் இவங்களோட சேர்ந்து கொண்டாடி இருக்கீங்க. இது எந்த மாதிரி பார்க்குறீங்க? எவ்வளோ சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு? ஆமாம், எப்போவுமே நானும் சரி விஜயும் சரி பிறந்த நாளை கொண்டாடுறது கிடையாது. அது ஒரு மற்றவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணோம்னா அதுதான் பிறந்த நாள். இப்போ நான் என்னால் முடிஞ்சது இங்கே 2 வீல் சேர். அது பசங்க யார், ரஞ்சித்து மணிமாறன், அவங்களாம் ஏற்பாடு பண்ணி 2 பேருக்கு வீல் சேர் கொடுக்குறோம். அது நம்மளால் முடிஞ்சது. இது திருச்சி ராஜா, அவர் நிறையா புடவைகள்லாம் கொண்டாந்துருக்கிறாரு. ஏழைங்களுக்கு புடவை கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, பக்கத்தில் ஒரு அனாதை ஆசிரமம் இருக்குது, அங்கே போய் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு உடைகள்லாம் கொடுத்து, இதெல்லாம் தான் பிறந்த நாள். இப்போ என் பிள்ளை அங்கே மாணவர்களுக்கு முதல் 2 இடத்தை பிடித்தவர்களுக்கு பரிசு, முதல் 2 இடங்களை பிடித்தவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுவும் பெரிய பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஆமாம். எல்லாம் அப்படி நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிறதான் நம்மளுடைய பிறந்த நாள். கண்டிப்பாக சார். நம்மளே பட்டாசு விட்டு போட்டுக்கிட்டு கேக்கை வெட்டிட்டு கொண்டாடுறது பிறந்த நாள் கிடையாது. இன்னைக்கு விஜய் சார் நீட் தேர்வு பற்றிலாம் பேசியிருக்காங்க. தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை பாராட்டிலாம் கூட பேசியிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அம்மா, அவர் அரசியலுக்கு வராரு, முடிவெடுத்துட்டாரு, தீர்க்கமாக முடிவெடுத்துட்டாரு. அதனால் நாட்டில் நடக்கிற பாதிக்கப்படுகின்ற சில விஷயங்களையெல்லாம் பற்றி கண்டிப்பாக அவர் பேசி ஆகணும். அதனால் பேசுகிறாரு. ஏன் பேசுனதெல்லாம் கேட்க முடியாதுல்ல? கண்டிப்பாக இல்லையா? அதே நேரத்தில் மாணவர்களுக்கு சில அறிவுரைகள் சொல்கிறாரு. தோல்வியை கண்டு பயப்படாதீங்க, இன்னும் உழைங்க, எங்கே நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் இலக்கை நிர்ணயம் பண்ணிக்கிங்க, இங்கே போங்க அப்படின்னு. அதாவது நல்ல விஷயங்கள் தான் நம்ம எல்லாமே. போன வாட்டி மாணவர்களுக்கு வைர நெக்லஸ் கொடுத்தாரு, மாணவிகளுக்கு இந்த வாட்டி வைர மோதிரம் பரிசு கொடுத்துருக்காரு. ஆமாம், வைர மோதிரம், வைர ஸ்டட்டு எல்லாம் கொடுத்துருக்குறாரு. கடவுள் எங்களுக்கு கொடுக்குறாரு, நாங்கள் திருப்பி மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க. மாணவர்களுக்கு கொடுக்குறோம். கடவுள்னு சொல்கிறது நான் மக்களை தான் சொல்கிறேன். நான் மக்கள் கொடுக்குற பணம் தான் நம்ம. நீங்கள் ஆசைப்பட்டு அறிமுகப்படுத்துனீங்க விஜய் சாரை. இப்போ இவ்வளோ பீக்கில் இருக்க டைம் படங்களில் நடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு மன வருத்தமாக இருந்துச்சு உங்களுக்கு? மன வருத்தமாக அதாவது 2 விதமாக, ஐயோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடவுள் இந்த நிலைமையில கொண்டாந்து வச்சுருக்காரு, இந்த நேரத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னு ஒரு மன வருத்தம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதை விட அதிகமான சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இந்த சமூக சேவை பண்ணணும்னு அதுக்காகவே சினிமாவுக்கு வந்தேன். சினிமா மூலமாக ஒரு சமூக சேவை பண்ணணும்னு சினிமாவுக்கு வந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரசிகர் மன்றம், விஜய்க்கு ரசிகர் மன்றம் ஆரம்பித்து அதை நற்பணி மன்றமாக மாற்றி மக்கள் இயக்கமாக அது மாறி இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை உருவெடுத்திருக்கு. அவருக்கு இப்போ என்னுடைய புள்ள தானேம்மா,
அதனால் என்னுடைய பிளட்டு, என்னுடைய ரத்தம் அப்படியே அவருக்கு சமூக சேவை பண்ணணும். அதுக்கு ஒரு அதிகாரம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணலாம். இல்லையா? கண்டிப்பாக அதுக்கு தான் வந்திருக்காரே தவிர சம்பாதிக்கணும்னா இன்னும் நடித்து அவர் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் சொன்னப்பே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் வந்து காலகட்டங்கள், அந்த காலம் தான் அழைச்சிட்டு வருங்கிறீங்க. அதாவது எதாவது காலங்கள் தான் முடிவெடுக்கணும் சில விஷயங்களை. இன்னைக்கு முடிவெடுத்துருக்கு, சந்தோஷப்படுறேன். அவர் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் பண்ணுவார். ஏன்னா அவருக்குள்ள ஒரு வெறி இருக்குது, வேகம் இருக்குது, இந்த வெறி இருக்குது. பின்னாடி இளைஞர் பட்டாளம் இருக்குது, இளைஞர் படைன்னு ஒன்று இருக்குல்ல. புதுசாக ஓட்டு போடுறவங்க பூரா நிச்சயமாக வந்து இன்னைக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வந்த உடனே எனக்கு உறுப்பினர் ஆகுங்க அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கு மேலே ஆயிருக்கிறாங்கன்னு கணக்கு இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? மக்கள் ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிற அப்போ விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை அவர் நிறைவேற்றுவார். எம்ஜிஆரில் ஆரம்பித்து கலைஞர், ஜெயலலிதா, சினிமா துறையில் இருந்த பல பேர் வந்து திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தவங்களோட எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. இப்போ சரத்குமார், விஜயகாந்த்லாம் நிறைய பேர் இந்த காலத்தில் நோக்கி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு? முழுக்க அரசியல் தான். அதாவது அரசியல்ன்றது என்ன? சர்வீஸ் பண்ணுறது. மக்களுக்கு முழுக்க நான் சர்வீஸ் பண்ண போகிறேன். அதுதான் என்னுடைய இனிமையான இனி என்னுடைய வாழ்க்கை. சினிமா என்னுடைய வாழ்க்கை அல்ல அப்படின்னு தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்துட்டு யார் வந்தாங்களோ அவங்க பூரா வந்து அரசியலில் மக்கள் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்ஜிஆர்னா அரசியலுக்கு வந்த பிறகு நடிக்கல, சீமான் நடிக்கல, ஜெயலலிதா நடிக்கல, கலைஞர் இப்படித்தான் எல்லாமே. அதனால முழுக்க நம்மளை வந்து அர்ப்பணிச்சிடணும். மக்களுக்காக நம்மளை அர்ப்பணிக்கும் போது மக்கள் நிச்சயமாக அந்த நீங்கள் சொன்ன அத்தனை பேருக்கும் கொடுத்த அந்த ஆதரவு விஜய்க்கும் கொடுப்பாங்க. நான் வரும்போது ஒரு போஸ்டர் பார்த்தேன். 1974 தளபதிக்கு தந்தை எப்படி போட்டிருந்தது. கடைசியாக போட்டிருந்தது 2026 எங்களோட முதலமைச்சரின் தந்தை அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ முதலமைச்சரின் தந்தை அப்படின்னு படிக்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இப்போவே விஜயோடைய அப்பான்னு தான் நான் இருக்கேன். ஆமாம், இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே உங்களை அப்பான்னு தான் கூப்பிட்றாங்க. எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்றாங்க. என்ன விஜய் அண்ணன்னு நினைக்கிறாங்க, அதனால என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் நான் வந்து ஒரு பாசமான அப்பாவாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு விஜயோடைய அப்பாவா அவங்க என்னை பார்க்குறாங்க. ஓகே, 26ல் என் தலையில் எழுதி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டு சிஎம்முடைய அப்பா தான் அவர் அப்படின்னு தலையில் எழுதி வச்சிருந்தா அதுவும் நடக்க போகுது கண்டிப்பாக. சார், இப்போ உங்களோட நடிப்பு பார்த்தா நான் இப்போ கேள்விப்பட்டேன் ஒரு படத்தில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க. 82 வயசுலேயே ஒரு மனிதரால் ஓய்வு எடுக்கிற டைமில் நீங்கள் இன்னும் பரபரப்பாக நடிச்சிட்டு இருக்கீங்களே, அந்த சீக்ரெட் என்ன சார்? சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை. நான் எப்போவுமே எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். உழைக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் உழைக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா விதத்துலையும். ஓகே, அந்த எனர்ஜி தான் எனக்கு வந்து என்னை அப்படியே வச்சுக்கிட்டு. ஷோபாமா என்ன சொல்கிறாங்க மகன் அரசியலுக்கு வந்தது பற்றி? அவங்க சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. நிச்சயமா. சரி, 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். ஏன்னா எல்லாருமே வந்து வெக்ஸாகி போய் இருக்கிறாங்க. ஒரு இளம் தலைவர், ஒரு நல்ல தலைவர், தங்களுக்காக வாழக்கூடிய ஒரு தலைவர் வருவாரான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 26ல் விஜய் அவர்கள், தளபதி அவர்கள் வரும்போது நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. கல்வி பிரச்சனை இருக்குது, பெண்கள் பிரச்சனை இருக்குது, சாராய பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. சில பிரச்சனைகள் சரி பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக உங்களோட மனசுல இருந்து இதை முதல்ல சரி பண்ண வேண்டிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சிஎம் ஆன உடனே அவரை நான் கெஞ்சி கேட்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, தமிழ்நாட்டில் தாய்மார்கள் கண்ணீரே வடிக்கக்கூடாது.
அப்படின்னா டாஸ்மார்க் மூடன். அதானே பெரிய அரசு வருமானமாக இருக்குது இப்போது. வருமானத்தை பார்க்கக்கூடாது. டாஸ்மார்க்னால ஓகே சார் எவ்வளவு வருமானம் வருதுன்னு பார்க்கக்கூடாது. ஓகே. எத்தனை பணம் விழுகுதுன்னு பார்க்கணும். சரி. எவ்வளோ பணம் வருதுன்னு பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எத்தனை பணம் விழுகுதுன்னு பார்க்கணும். எத்தனை தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு இது ஒன்று தான் வருமானம் அப்படின்னு நினச்சா அது வந்து தவறான விஷயம். ஒரு தந்தையா உங்களுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? கடைசியாக கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட அந்த கேள்வி. அட்வைஸ் பண்ணுற நிலமையில இப்போ வந்து நாங்களாம் இல்லைம்மா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதுவும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்னை விட அரசியல் நிறைய கற்றுக்கிட்டு வர்றாரு. அரசியலை கற்றுக்கிட்டு வர்றாரு. என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு போய் நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. சின்ன வயசு குழந்தை பிறந்தப்போ நீங்கள் விஜய் அரசியலுக்கு வரணும்னு எப்பயாவது எதிர்பார்த்தீங்களா சார்? கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்களா சார்? நடிகனான ஒன்று ஆசைப்பட்டேன், அரசியல் கொண்டு வரணும். சூப்பர் சார், தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட இந்த நாளில் பேசினது. நான் நிறைய பேட்டிகள் எடுத்திருக்கேன், ஆனால் இந்த பேட்டி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் திடீர்னு வந்தீங்க, நான் பேட்டினே கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்தது. இந்த இளமையும் சந்தோஷமும் இதே மாதிரி எனர்ஜியும் இன்னும் பல வருஷத்துக்கு நீங்கள் எங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் சார். இன்னும் தரமான நல்ல படைப்புகள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ சார், உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ.